உள்ளுக்குள்ள தான் அன்னைக்கு போயிருக்குது. எப்படி இப்படி பிடிச்சிங்க நீங்க? ஆமாங்க. இருங்க இருங்க, துணி போடுங்க. ஐயோ ஐயோ, வெளியே எடுக்க எடுக்க அதிர்ந்து போன குடும்பம். உள்ளுக்குள்ள தான் அன்னைக்கு போயிருக்குது. எப்படி இப்படி பிடிச்சிங்க நீங்க? ஆமாங்க. இருங்க இருங்க, துணி போடுங்க. ஐயோ ஐயோ, கடந்த 8 நாட்களா அது இதுக்குள்ளதான் இருந்திருக்கா? ஈரோடு மாவட்டம் திண்டல் ரூபி கார்டன் பகுதியை சேர்ந்தவங்க தான் சுப்பிரமணியம் அப்படின்றவங்க. இவங்க அந்த பகுதியில ஹோட்டல் கடை வச்சு நடத்திட்டு வராங்களாமா. தன்னுடைய வீட்டுல இருக்கக்கூடிய கழிப்பறையை பயன்படுத்துறதுக்காக அவங்க மனைவி போயிருக்காங்க. அப்ப திடீர்னு அந்த கழிப்பறைக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் கேட்டிருக்கு. பார்த்தவங்க அதிர்ந்து போயிருக்காங்க. ஏன்னா 8 அடி நீளம் இருக்கக்கூடிய சாரை பாம்பு ஒண்ணு அதுக்குள்ள பதுங்கி இருந்திருக்கு. அதிர்ச்சி அடைஞ்சவங்க உடனடியா தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. தகவல் அறிஞ்சு தீயணைப்பு துறையினரும் வந்திருக்காங்க. ஆனா அதுக்குள்ள அந்த சாரை பாம்பு அதே குழாய் வழியா அங்க இருந்து வெளியேறி இருக்கு. ஆனா வீட்டுல இருக்கவங்களுக்கு ஒரு பயம் இருந்துட்டே தான் இருந்திருக்கு. அதை தொடர்ந்து அந்த கழிப்பறையை பயன்படுத்தாம இருந்திருக்காங்க. இந்த நிலையில மறுபடியும் 8 நாட்கள் கழித்து அந்த கழிப்பறைக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் கேட்டிருக்கு. இதை தொடர்ந்து கழிப்பறையை திறந்து பார்த்தவங்க அதிர்ந்து போயிருக்காங்க. ஏன்னா மறுபடியும் அந்த சாரை பாம்பு அங்க வந்திருக்கு. உடனடியா பாம்புப்படி வீரருக்கும் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. தகவல் அறிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த பாம்புப்படி வீரர் போராடி அந்த சாரை பாம்பா மீட்டிருக்காங்க. அது சுமார் 8 அடி நீளம் இருந்தது. பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. இதுல அந்த பாம்புப்படி வீரர் என்ன சொல்லிருக்காருன்னா, கிட்டத்தட்ட 8 நாட்களா அது அதுக்குள்ளதான் இருந்திருக்கு, அங்க இருந்து வெளியேறாம தான் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. நல்ல வேலையா வீட்டுல இருக்கவங்க இந்த கழிப்பறையை பயன்படுத்தாம இருந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. வீட்டுல இருக்கக்கூடிய ஸ்லிப்பர் ஸ்டாண்ட், வாஷிங் மிஷின், கழிப்பறை, கிரைண்டர் இது எல்லாத்தையும் சுத்தமா வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. பத்திரமா மீட்கப்பட்ட அந்த சாரை பாம்பை வனப்பகுதிக்குள்ள விட்டுட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை வழங்கியோர் டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், லெக்ஸ்கோ ஹாலிடேஸ், MCR பியூர் காட்டன் கிளப்.